Guys, welcome to Tamil to Terra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா வாட் இஸ் டெராஃபார்ம் ஸ்டேட். ஸோ டெராஃபார்மில் ஸ்டேட்டுனா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது முக்கியமான வீடியோ. ஸோ டெராஃபார்மில் நீங்கள் ஒரு ரிசோர்ஸஸ் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணும்போது ஸோ அதோட ஸ்டேட் எப்படி மெயின்டைன் ஆகுது, ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்கும் போது ஒவ்வொரு பிளான் அண்ட் அப்ளை நீங்கள் பண்ணும் போதும். ஸோ இது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் டெராஃபார்ம் ஸ்டேட்? ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட்ன்றது என்னன்னா, ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் கான்ஃபிகரேஷன் ஃபைலு. ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் என்ன, ஒரு ரியல் வேர்ல்டோட உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் கான்ஃபிகரேஷனோட எல்லா அட்ரிபியூட்ஸ், ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது அது எல்லாமே உங்களால் இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஃபைல் எப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெராஃபார்ம் அப்ளை கமாண்ட் நீங்கள் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ப்ரொவிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத ஸ்டேட் ஃபைல் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகும் உங்களோட லோக்கல் மிஷினில், உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில். ஸோ எல்லா ப்ரொவிஷன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்டேட் ஃபைல் எல்லாமே கேப்சர் ஆகிரும். அதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஸோ என்ன வேல்யூஸ் வந்து உள்ளே அப்ளை ஆகிருக்கு, அது எல்லாமே வந்து இந்த நீங்கள் ஸ்டேட் ஃபைலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெராஃபார்ம் வந்து ஸ்டேட் ஃபைல் வந்து எதுக்குன்னா, ஸோ டிசைட் எண்டு ஸ்டேட் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண ரிசோர்ஸஸ்க்கும் நீங்கள் அடுத்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிற ரிசோர்ஸஸ் வந்து என்னென்னவா இருக்க போதோ, ஸோ ரெண்டுக்குமே வந்து டிசைட் எண்டு ஸ்டேட்டும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட சேஞ்சஸ் என்னவோ அது வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது காட்டிடும். ஸோ இந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது என்னன்னா, ஸோ இது வந்து ஐடம்போர்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் திரும்பி ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இது நீங்கள் திரும்பி அது மேலே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ இது என்ன, இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணி திரும்பி ரீக்ரியேட் தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு வந்து அதனால் எந்த ஒரு பேக் எண்டில் எதுவுமே கரப்ட் ஆகாது, ஃபைல்ஸ் எதுவுமே கரப்ட் ஆகாது, ரிசோர்ஸ் எதுவுமே கரப்ட் ஆகாது. ஸோ இதனால நீங்கள் வந்து எந்த டைமில் நீங்கள் க்ரியேட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஏதாவது ஆல்ரெடி க்ரியேட் ஆனதுலேயே திரும்பி நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா, ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஏதாவது ஸ்டேட் நீங்கள் நியூவாக சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது நியூவாக ஆட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி இருக்கிறத அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதை மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வரும், மற்றதெல்லாம் எதுவுமே டச் பண்ணாது. ஸோ இதுதான் ஐடம்போர்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துக்கிறோம் ஜேசன் ஃபார்மேட்டில். ஸோ ஒரு ஸ்டேட் ஃபைல் கிட்டே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துரும். இது இந்த ஸ்டேட் ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ terraform.tf ஸ்டேட்டுன்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ இதோட ஃபைல் கண்டென்ட் வந்து ஜேசனாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் கிட்டே அதோட பேக்கப் ஃபைலும் சேர்ந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபைல் நீங்கள் ஒரு ஓன் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட் டெராஃபார்ம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ் EC2 டெராஃபார்ம் ஸ்டேட்டு இல்லாட்டி உங்கள் நேமில் ஏதாவது ஒரு டெராஃபார்ம் ஸ்டேட் வேணும்னா நீங்கள் அதை வந்து நேம் கொடுத்து நீங்கள் அந்த டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைலுக்கு நீங்கள் ஒத்துக்கலாம். ஸோ இது எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டெராஃபார்ம் அப்ளை கொடுத்துட்டு -ஸ்டேட்ன்ற ஃப்ளாக் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதோட ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த டெராஃபார்ம் ஸ்டேட் வந்து கஸ்டம் ஃபைல் க்ரியேட் ஆயிரும். ஸோ டெராஃபார்ம் பேக்எண்ட் வந்து என்ன பண்ணால், ஸோ ஸ்டேட் ஃபைல் எல்லாமே உங்களோட ரூட் மாடல், ஐ மீன் உங்களோட டிஃபால்ட்டு டைரக்டரியில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம். இட் கேன் பி ஸ்டோர்டு ரிமோட்லி. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு AWS S3 பக்கெட்லையோ இல்லை GitHubலையோ நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்கிரிப்ட் ஆகிருக்காது ரூட் மாடலில். ஸோ ஸ்டேட் வந்து அதை எடிட்டபிள் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து யூஸிங் எப்படி பண்ணணும்னா, ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் ஃபைல் கண்டென்ட் வந்து நீங்கள் எப்படி வியூ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெராஃபார்ம் ஷோ கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது நீங்கள் வந்து டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைலை ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஏதாவது ஆக்சுவல் ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆன ஃபைல் வந்து என்னென்ன ப்ரொவிஷன் ஆகுது, என்ன ப்ரொவிஷன் ஆகலை, ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ டெராஃபார்ம் ரெஃப்ரெஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஸ்டேட் ஃபைலில். ஸோ டெராஃபார்ம் வந்து இது பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் அப்ளை தான் இன்க்ளூட் பண்ணும். ஸோ பேன் அண்ட் அப்ளை இல்லாமல் உங்களால் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகாது, உங்களோட அப்டேட்டும் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து இது டெமோ பார்ப்போம். ஸோ இதுதான் டெராஃபார்ம் ஸ்டேட்டோட ப்ராஜெக்ட் ரூட் மாடல் டைரக்டரி. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா main.tf ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெராஃபார்ம் ஃபைலு. ஸோ இந்த டெராஃபார்ம் ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னோட ரிசோர்ஸஸ் சம்மந்தமான எல்லாமே வந்து இந்த ஃபைலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொவைடர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ப்ரொவைடர்ஸில் வந்து AWS கீ அது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ provider டாட் டிஎஃப். ஸோ providers டாட் டிஎஃப். ஸோ இது provider டாட் டிஎஃப். ஸோ இதில் வந்துட்டு ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட அக்சஸ் கீ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் க்ரியேட் பண்ணுற அக்சஸ் கீ எல்லாமே இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட சீக்ரெட் கீ இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரீஜன். ஸோ டிஃபால்ட் எந்த ரீஜனில் இருக்க போதோ அந்த ரீஜன் கொடுத்துங்க. நான் இப்போ யூஎஸ் ஈஸ்ட் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கீ வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கீ என்னவோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து நான் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ரிசோர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அது ரிசோர்ஸ் நேமு அதுக்கப்புறம் லேபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இது வந்து ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு அதோட லேபிள். ஸோ இந்த பிளாக் லேபிள். ஸோ ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மீனிங்ஃபுல்லாக நீங்கள் அந்த லேபிளை கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு அட்டிபிட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஏஎம்ஐ, ஸோ இமேஜ் ஐடி. ஸோ ஒவ்வொரு இமேஜ் ஐடிலையும் நீங்கள் வந்து இது க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இமேஜ் ஐடி வந்து எங்கே போய் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த இமேஜ் ஐடி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ரெட் டாட் எயிட்னா அதோட இமேஜ் ஐடி வந்து இந்த இருக்கும். ஸோ இந்த இமேஜ் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பை டிஃபால்ட்டாக வந்துட்டு ரெட் டாட் டயர் ஃப்ரீ டயர் இதில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரெட் டாட் இந்த இது நான் ஃப்ரீ டயர் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஏஎம்ஐ இமேஜ் ஐடி வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி காட்டும், அதை நீங்கள் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏஎம்ஐ இமேஜ் ஐடியை. ஓகே, ஸோ இதான் என்னோட ஏஎம்ஐ இமேஜ் ஐடி. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்பு. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்புன்றது என்னென்னா, ஸோ அது வந்து T2 டாட் மைக்ரோ, ஸோ டிஷர்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இமேஜ் டைப் வந்து நீங்கள் இது க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஸோ T2 டாட் மைக்ரோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் வேரியபிளாகவும் நீங்கள் செட் பண்ணி எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டேக்ஸ் ஏதாவது செட் பண்ணால் டேக்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸில் வந்துட்டு அதோட ஹோஸ்ட் நேம் இல்லாட்டி ஏதாவது அந்த டெப்ளாய்மெண்ட் என்வாயன்மெண்ட் நேமோ அந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நேம் ஈக்குவல் டு ஸ்டேஜிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ஃபுல் டேட்டில் எந்த ஒரு ஸ்டேட் ஃபைலோ இல்லை பேக்கப் ஃபைலோ எந்த ஒரு ஃபைலும் இல்லை. ஸோ ஒன்ஸ் நான் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு சாரி இனிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது நீங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஏடபிள்யூஎஸ் கன்சோலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் இருந்திருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஒரு நியூ ரிசோர்ஸஸ் EC2 ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் ஆகி இதோட அட்ரிபியூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேட் ஃபைலில் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே ஸ்டேட் ஃபைலில் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெராஃபார்ம் இனிட் கொடுத்துட்றேன். ஸோ டெராஃபார்ம் இனிட் என்ன பண்ணால் ஸோ இதோட ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ் ஸோ ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இதோட பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும்போது டெராஃபார்ம் இனிட்டு கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ரெலவெண்டட் ப்ளகின்ஸ் அதோட பேக்கேஜஸ்ஸு அதோட ஏபிஐ அதோட சிஎல்ஐ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும் உங்களோட டெராஃபார்மில். ஸோ இது கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது மஸ்ட்டு ஷுட் பி இது பண்ணி தான் ஆகணும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெராஃபார்ம் பிளான் கொடுக்கணும். ஸோ டெராஃபார்ம் பிளானில் என்ன பண்ணணும்னா ஸோ என்ன சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது, ஸோ இந்த ஐபி இதுதான் ரிசோர்ஸ் டைப்பு, இதுதான் இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இதுதான் ஏஎம்ஐ இமேஜ் ஐடி, இதுதான் அதோட டேக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்டாக சம்மரியாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் டெராஃபார்ம் அப்ளை கொடுத்து நீங்கள் வந்து ரிசோர்ஸஸை நீங்கள் இனிஷியேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஒவ்வொரு ஏபிஐ வச்சு தான் வந்துட்டு உங்களோட ரியல் டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு டெராஃபார்ம்லேருந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ எல்லாமே ஏபிஐ மூலிமா தான் இது க்ரியேட் ஆகும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா init வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ init கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை டெராஃபார்ம் டாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர்ஸ்க்கான அதோட ஃபைல்ஸ் எல்லாமே ப்ரொவைடருக்கான ஃபைல் எல்லாமே ஒரு EXE ஃபைலாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிக்கிறோம் இந்த மெயின் டாட் டிஎஃப்ல. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெராஃபார்ம் பிளான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெராஃபார்ம் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் காட்டிடும். ஸோ ஐ திங்க் இது டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கறதுனால தான் பிரச்சனை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோன் ஆஃப்டர் அப்ளை. ஸோ இந்த நோன் ஆஃப்டர் அப்ளைனா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேல்யூஸ் வந்து இங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டன்ட் டைப் டி2 டாட் மைக்ரோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட இமேஜ் ஐடி இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஐடிஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது அவுட்புட்டில் தெரிய வரணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா ஸோ அதுவுமே நீங்கள் வந்து அவுட்புட் வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணால் ஸோ இது சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அவுட்புட்ன்ற ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிசோர்ஸ் பற்றி நம்ம இன்டெப்த்தாக வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ மை எக்ஸாம்பிள் அவுட்புட்டுன்னு இப்போ நான் ஒரு சாம்பிள் அவுட்புட் லேபிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட் வேல்யூ ஈக்குவல் டு ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இதில் காட்டிடுச்சு பாருங்களேன். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஏடபிள்யூஎஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் இந்த இருக்குது. ஸோ இதோட டாட் EC2 அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் டாட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இது கிளிக் பண்ணேன்னா ஸோ இதை டாட் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேல்யூஸில் இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஐபி பப்ளிக் டிஎன்எஸ் இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம்னா ஸோ டாட் கொடுத்தீங்கன்னா அதோட ஐடி எல்லாமே வந்து நீங்கள் IPv4 அட்ரஸ் அதோட கீ நேம் என்ன பப்ளிக் ஐபி என்ன எல்லாமே உங்களால் இதில் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்படி தான் வந்து ஒரு அவுட்புட் வேரியபிள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அவுட்புட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இதிலே வந்துருச்சு. ஸோ யூ டிடன்ட் யூஸ் த அவுட் ஆப்ஷன் டு சேவ் திஸ் பிளான். ஸோ கேரண்டி இஃப் யூ ரன் டெராஃபார்ம் அப்ளை நவ். ஸோ இது நீங்கள் டெராஃபார்ம் அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் ரிசோர்ஸ் எதுவுமே க்ரியேட் ஆகலை. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். ஸோ டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட் ஃபைல் எதுவுமே கிரியேட் ஆகலை. இப்போ நான் அப்ளை கொடுத்ததுமே அங்கே சேஞ்சஸ் நடந்ததுக்கப்புறம் அதோட டிசைட் எண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் எல்லாமே இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் தான் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் எல்லா அப்ளையும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ எஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி இதில் ஒரு அப்ட்ராக்டான ஒரு எல்லாமே காட்டும். ஸோ என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு சேஞ்சஸ் டு அவுட்புட் ஆமாம் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எனக்கு நடக்கணும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்ரூவ் கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதில் க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ AWS EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டிங் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஓகே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸோ ஸ்டேஜிங்கு அதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி ஸோ t2.micro தான் இன்ஸ்டன்ஸு. ஸோ அதோட இமேஜ் ஐடி எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதான் அதோட இமேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதான் அந்த இமேஜ் ஐடி நான் கொடுத்த இமேஜ் ஐடி. ஸோ 3532 அதே தான் இங்கேயும் நான் கொடுக்குறேன் 3532. ஸோ எல்லாமே கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து இங்கே வந்துடும். இதான் இதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ இங்கே நான் அவுட்புட்டில் இது நான் வந்து இன்வோக் பண்ணியிருக்கேன் அதோட வேரியபிளில் அட்ரிபியூட்ஸை. ஸோ அதை இன்வோக் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து அப்ளை கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு ரிசோர்ஸஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு போய் பார்த்தீங்கன்னா இங்கே டெராஃபார்ம் டாட் ஸ்டேட் ஃபைல்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிசோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இந்த ரிசோர்ஸ் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் நல்லா க்ரியேட் ஆகிருக்குன்னு. ஸோ இதான் டெராஃபார்ம் ஸ்டேட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா
ஸோ இப்போ இங்கே வந்துட்டு டெவனுக்கு சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ சேஞ்சஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இப்போ நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டம் ஸ்டேட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் கஸ்டம் ஃபைலாக. ஸோ இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். setRev.micro க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்பி என்ன பண்ணுறேன்னா, ஸோ இங்கே டேக் வந்து ஸ்டேஜிங்கில் டெவ்னு நான் மாற்றிட்டேன். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன், ஸோ டெராஃபார்ம் பிளான் பண்ண சொல்கிறேன். ஸோ பிளான் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் ஸ்டேட். ஸோ இப்போ ஸ்டேட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஒன்றே ஒன்று சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு சொல்லுது. ஸோ 1 to சேஞ்ச் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேஜிங் டு டெபுக்கு மாறப்போகுது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு அப்ட்ராக்டாக உங்களுக்கு காட்டிடும். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் இன் பிளேஸ்ன்னு காட்டுது. ஸோ ஏதோ ஒரு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ டெராஃபார்ம் அப்ளை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெராஃபார்ம் அப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ நான் வந்து நம்ம கஸ்டம் ஸ்டேட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக ஐஃபன் ஸ்டேட்னு ஒரு ஃப்ளாக் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் ஸ்டேட் ஃபைலோட நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டு டெரா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப் ஸ்டேட் ஃபைல். ஸோ இப்படி நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த நேமில் இப்போ ஒரு டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகும் வித் ஆல் தட் ரிசோர்ஸஸ் அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே அப்ளை கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டு டெரா டாட் டிஎஃப் ஸ்டேட் வந்து ஒன்று கிரியேட் ஆகிட்டுருக்கு. சாரி அது இது இன்னும் கிரியேட் ஆகலை. இப்போ தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் இங்கே எஸ் கொடுத்துட்டேன்னா ஸோ அங்கே வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட்டட்னு வருது. ஸோ இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டிவ்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபைலை உங்களோட ஓன் நேமில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட் டிஃபால்ட் இல்லாமல் தமிழ் டு டெரா டாட் டிஎஃப் ஸ்டேட் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி நேமாக எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை ஆயிடுச்சு. ஒன் ரிசோர்ஸஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் அதோட ஐபி பப்ளிக் ஐபி அட்ரஸும் வந்துச்சு. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் டிஎஃப் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து டெராஃபார்மோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ டெராஃபார்ம் ஸ்டேட்டு ஷோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டெராஃபார்ம் ஓகே, ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ என்னெல்லாம் லிஸ்ட்டு அங்கே சேஞ்சஸ் ஆகிருக்கு எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இப்போதைக்கு நான் ஈஸி டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது விபிசி கிரியேட் பண்ணுறீங்க இல்லை S3 பக்கெட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லா லிஸ்ட்டுமே இங்கே காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெராஃபார்ம் ஸ்டேட் போட்டு ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட்டு ஷோ போட்டு ஸோ அதோட ஏடபிள்யூஎஸ் அண்டர் ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் சாரி ஏடபிள்யூஎஸ் அண்டர் ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா அதோட லிஸ்ட் எல்லாமே இங்கே காட்டிடும். ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அதோட ரிசோர்ஸஸ் என்னென்ன எல்லாமே இங்கே காட்டிடும். ஸோ இதுதான் அதோட ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டிடுது. ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதோட சேஞ்சஸ் வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்துட்டு டெராஃபார்ம் ஷோ ஐஃபன் ஜேசன் ஸோ அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். ஸோ கம்ப்ளீட் ரிசோர்ஸஸ் என்னென்ன கிரியேட் ஆகிருக்கோ ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ வால்யூம் ஐடி அதோட ப்ரைவேட் ஐபி பப்ளிக் டிஎன்எஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் காட்டிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வியூ பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜேசன் வச்சு நீங்கள் பார்ஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் பார்ஸ் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா
சிம்பிள் ஹேண்டியாக, ஸோ உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில், ஸோ ஸ்டேட் என்னெல்லாம் சேஞ்ச் நடந்திருக்குன்னு, ஸோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு டெராஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஜேசன் ஃபார்மேட்டில் ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டெராஃபார்ம் ஸ்டேட்டு. ஸோ இப்போ நம்ம டெராஃபார்ம் ஸ்டேட் பற்றி என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.